ஏப்ரல் 23 எலெக்ஷன் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இது அரை நூற்றாண்டுக்கான ஒரு எலெக்ஷன். எப்பவுமே நடக்கிற 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் மாதிரி நினைக்காதீங்க. மாறுதலுக்கான ஒரு எலெக்ஷன். இவ்வளவு நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 1967லேருந்து திமுக, அதிமுக, அதிமுக, திமுக இவங்க 2 பேரையும் மாத்தி விட்டா எந்த ஒரு சக்தியும் தமிழ்நாட்டில் இல்லை. இதனாலே பலவித வளர்ச்சி திட்டங்கள். நான் மயிலாப்பூர் தொகுதியில மிஸ்டர் வெங்கட்ராமனோட போகும்போது எத்தனையோ பிரச்சனைகள் மக்கள் சொல்றாங்க. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்றது பெரிய கஷ்டம் இல்லை. ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு நினைச்சாங்க அப்படின்னா ஒரு 50 வருஷத்துல இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருக்கலாம். ஆனா யாருமே சால்வ் பண்ண ரெடியா இல்லை. ஸோ இந்த மாற்றத்துக்கான ஒரு எலெக்ஷனா நம்ம எடுத்துக்கிட்டு என்ன ஒரு பிரச்சனை, ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க ஒரு பெரிய பலத்தோட இருக்கிறாங்க. பணபலம், அதிகார பலம் எல்லாத்தோடையும் இருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு பணபலத்தோட இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி நாம வெளியே ஏப்ரல் 23 7 மணிக்கு காத்தால தலைவர் சொன்ன மாதிரி சாமி கும்பிட்டு காத்தால எழுந்து சாமி கும்பிட்டு நேரா நம்மளோட ஓட்டை நம்ம ஃபர்ஸ்டா நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு ஏப்ரல் மே 4 அன்னைக்கு ஒரு மாறுதலுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். நிச்சயமா மாறுதல் நடக்க தான் போகுது. அது கண்ணுக்கு எதிரே நான் பார்த்துட்டே இருக்கிறேன். வெற்றி நிச்சயம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். தாவேகாக்கு வெற்றி 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 தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏப்ரல் 23 எலெக்ஷன் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இது அரை நூற்றாண்டுக்கான ஒரு எலெக்ஷன். எப்பவுமே நடக்கிற 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் மாதிரி நினைக்காதீங்க. மாறுதலுக்கான ஒரு எலெக்ஷன். இவ்வளவு நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 1967லேருந்து திமுக, அதிமுக, அதிமுக, திமுக இவங்க 2 பேரையும் மாத்தி விட்டா எந்த ஒரு சக்தியும் தமிழ்நாட்டில் இல்லை. இதனாலே பலவித வளர்ச்சி திட்டங்கள். நான் மயிலாப்பூர் தொகுதியில மிஸ்டர் வெங்கட்ராமனோட போகும்போது எத்தனையோ பிரச்சனைகள் மக்கள் சொல்றாங்க. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்றது பெரிய கஷ்டம் இல்லை. ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு நினைச்சாங்க அப்படின்னா ஒரு 50 வருஷத்துல இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருக்கலாம். ஆனா யாருமே சால்வ் பண்ண ரெடியா இல்லை. ஸோ இந்த மாற்றத்துக்கான ஒரு எலெக்ஷனா நம்ம எடுத்துக்கிட்டு என்ன ஒரு பிரச்சனை, ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க ஒரு பெரிய பலத்தோட இருக்கிறாங்க. பணபலம், அதிகார பலம் எல்லாத்தோடையும் இருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு பணபலத்தோட இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி நாம வெளியே ஏப்ரல் 23 7 மணிக்கு காத்தால தலைவர் சொன்ன மாதிரி சாமி கும்பிட்டு காத்தால எழுந்து சாமி கும்பிட்டு நேரா நம்மளோட ஓட்டை நம்ம ஃபர்ஸ்டா நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு ஏப்ரல் மே 4 அன்னைக்கு ஒரு மாறுதலுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். நிச்சயமா மாறுதல் நடக்க தான் போகுது. அது கண்ணுக்கு எதிரே நான் பார்த்துட்டே இருக்கிறேன். வெற்றி நிச்சயம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். தாவேகாக்கு வெற்றி 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 தான், வேற ஒண்ணுமே கிடையாது.